நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சார் சொன்னாரு, இவன் ஃபெயிலா போயிருவான் இந்த வருஷம் 10th-லயோ 12th-லயோ நினைக்கிறேன், இவன் ஃபெயிலா போயிருவான் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அது இல்ல நான் நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி காமிக்க வேண்டிய கட்டாயம். காலேஜ் வரும்போது இன்ஜினியரிங் வேற படிச்சோம், சொல்லவே வேணாம். செகண்ட் இயர் முடியும் போது 17 அரியர் ஆயிடுச்சு. 17 அரியர் வந்தோடனே இவன் டிகிரியே பாஸ் பண்ண முடியாது இவனால அப்படின்னு சொல்லும்போது பாஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தா டிவிக்கெல்லாம் போனா எப்படிப்பா முன்னேற முடியாது அப்படின்ற வார்த்தை கேட்டுச்சு. திரும்ப ஏன் டிவில இருந்தா வர முடியாதா, டிவில கரெக்டா வேலை பார்க்க முடியாதான்னு அதை தாண்டி ஓட வேண்டி இருந்தது. டிவில இருந்து சினிமாக்கு வந்தா டிவில இருந்து சினிமாக்கு யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. அதை நான் நம்புறேன். ஜெயிக்கும் போது ஒரு அணியா தெரியும், தோக்கும் போது தனியா தெரியும்னு சொல்லி. ஆனா தோக்கும் போது தான் நாம தனி இல்ல, இத்தனை பேர் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது புரிஞ்சுச்சு இல்லையா, அதுதான் முடியும்னு என்ன சொல்ல வைக்குது. இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்துட்டோம். இந்த டைம்ல சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம இப்படியே விட்டுட்டா எப்படி அப்படிங்கறதா இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு ஓடிட்டே இருக்கு. அதனால தயவு செஞ்சு எனக்கு இது வராது, என்னால முடியாதுன்னு சொல்றதை நிறுத்திடாதீங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த சப்போர்ட்டை வாங்கிக்கிறதுக்கு நான் இருக்கேன். அதுக்கு மேல இப்படி ஒரு டீம் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து பயணிச்சா நம்மளால முடியாத முடிச்சு காட்ட முடியும்ன்ற நம்பிக்கை இன்னமும் மனசுக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அது போகாதுன்னு நினைக்கிறேன்.